தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாச்சு. பட்டாணி குருமா இட்லி சாப்பிட்டு சரி வெடி வைக்கலாம் அப்படின்னு வந்தேன். ஏற்கனவே நம்ம தோப்பில் குரங்க விரட்டத்துக்கு வெடி வாங்கிட்டு வந்து வச்சேன். சரி அது எத்தினிக்குது எடுத்து பார்க்கலாம், வேற எதுனா இருக்குதா பார்க்கலாம். கவரில் எதுவும் இல்லை, இந்த ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. என்ன இருக்குதுன்னு தெரியல. ரொம்ப நாள் பாம்பு 7 இருக்குது. சரி ஒரு 3 வெடி வைக்கலாம். வெட்டி பேட்டி செல்ஃபி எடுக்கிற மாதிரி இது செல்ஃபி வீடியோ எடுக்கிறேன். ஒரு 2-3 மாதம் ஆகிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். வெடிக்குதான்னு பார்க்கலாம். ஆனால் பத்த மாட்டேங்குது சரியா. நாளாயிட்டதுனால கொஞ்சம் தீப்பொறி பத்தத்துக்கு லேட் ஆகுது. சரி கொஞ்ச நேரம் நெருப்பு பக்கத்துலேயே வைக்கலாம். கீழே இருக்கிற குச்சியை எடுத்து நெருப்பு வைக்கிறேன். வச்சிச்சு. இன்னொரு வெடி வச்சிடலாம். பரவாயில்ல, ஆனால் பத்தத்துக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனால் வெடி நல்லா சவுண்டு கேட்குது. 3ஆவது வெடி. அந்த திரி பத்தத்துக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுது. மற்றபடி சவுண்டெல்லாம் நல்லா தான் வருது. ஒன்றும் நாளாக எந்த மாற்றம் தெரியல. அதான் காட்டன் துணி போடணுன்றது. லைட்டாக முதுகில் ஒரு தீப்பொறி, அது ஒன்றும் தெரியல. சரி இருக்கிற 4 வெடி எடுத்து திரும்ப அது இருக்கிற வேண்டிய இடத்துல வச்சிடலாம். சப்போஸ் குரங்கு எதுனா வந்தால் அந்த டைமில் வெடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அவ்வளோதாங்க. தீபாவளி நிறைவடைந்தது. 3 வெடி வச்சாச்சு. ஓகே, பாய்.